திருவண்ணாமலை மாவட்டம் செங்கம் அருகே தேசிய கொடியை கட்டுவதற்கு பள்ளி மாணவனை உயிருக்கு ஆபத்தான நிலையில் கொடிக்கம்பத்தில் ஏற்றிய காட்சிகள் வெளியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இந்த காட்சிகளை முதலில் பார்ப்போம். கூடுதல் தகவல்களை செய்தியாளர் குரு தண்டபாணி வழங்க கேட்கலாம். குரு தண்டபாணி, வணக்கம். மாணவனை இவ்வாறு செய்ய சொன்னது யார்? மேலும் அவர் மீது ஏதேனும் நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறதா? என்ன நிலவரம்? அதாவது திருவண்ணாமலை அடுத்த பரசம்பட்டு பகுதியில் பள்ளி மாணவனை கொடிக்கம்பத்தில் ஏற்றி தேசிய கொடியை கட்டுமாறு ஊராட்சி மன்ற தலைவர் கூறியதால் ஆபத்தான நிலையில் மின்சார கம்பிகள் இடையே மாணவன் ஏறி கொடியை கட்டுவதற்கு முயன்றுள்ளார். இந்த சம்பவம் அங்கு பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. குறிப்பாக செங்கம் மாவட்டம், திருவண்ணாமலை மாவட்டம் செங்கம் அடுத்த பரசம்பட்டு ஊராட்சியில் இன்று 28வது சுதந்திர தினம் கொண்டாட்டம் நடைபெற்றது. அங்குள்ள ஊராட்சி ஒன்றியத்தில் முன்பாக தேசிய கொடி ஏற்றும் நிகழ்வு நடைபெற்றது. அப்பொழுது அந்த பகுதியில் பள்ளி மாணவனை அந்த கொடிக்கம்பத்தில் ஏற்றி அந்த கொடி மேலே தேசிய கொடியை கட்டும் பணிகளை அந்த ஊராட்சி மன்ற அலுவலர்கள் ஈடுபடுத்தியுள்ளார்கள். அருகிலேயே மின்சார கம்பிகள் செல்லும் நிலையில் ஆபத்தான நிலையில் பள்ளி மாணவன் ஏறும்போது அந்த கொடிக்கம்பம் இந்த பக்கமும் அந்த பக்கமும் அசைந்து மாணவனுக்கு உயிருக்கு அச்சுறுத்தல் ஏற்படுத்தியிருந்தது. இதை கண்ட பொதுமக்கள் அங்கு அருகில் கூடி சத்தம் போட்டு பின்பு அந்த மாணவனை அங்கிருந்து இறக்கினார்கள். இந்த நிகழ்வு அந்த பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இது தொடர்பாக அங்குள்ள அந்த ஊராட்சி ஒன்றிய செயல் அலுவலர் சுரேஷ்குமாரிடம் கேட்டபோது, ஊராட்சி ஒன்றிய எனக்கு வேலை இல்லாததால் நான் வீட்டில் இருக்கிறேன் என்று ஒரு அலட்சியமான பதிலையும் அந்த ஊராட்சி ஒன்றிய செயல் அலுவலர் சுரேஷ்குமார் தெரிவித்துள்ளார். இச்சம்பவம் அந்த பகுதியில் மிக பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. விரிவான தகவல்களுக்கு நன்றி குரு தண்டபாணி. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.